the Hougang Constituency Committee, Mr. Manja. Good evening, residents. Today I'm going to deliver my speech in Tamil. வணக்கம் எல்லோருக்கும். வருங்கால மக்கள் தொகை குறித்து தேசிய மக்கள் தொகை திறன் பிரிவு அண்மையில் ஒரு அறிக்கையை தெரிவித்தது. பிறப்பு விகிதம் குறைவாக இருப்பதால் ஒவ்வொரு ஆண்டும் 25,000 குடியேறிகள் புதிய குடிமக்களாக வேண்டும் என்று இப்பிரிவு சொல்கிறது. அப்பொழுதுதான் குடிமக்கள் தொழிலாளர் அணி நிலையாக இருக்குமா? அதிகமான குடியேறிகளை வரவழைத்து நமது நாட்டின் பிறப்பு விகித பிரச்சினைக்கு எளிய தீர்வு காண அரசாங்கம் தயாரிக்குவதாக தோன்றுகிறது. பாட்டாளி கட்சி குடி நிறைவை எதிர்க்கவில்லை. சிங்கப்பூர்களுக்கே முதன்மை என்பதே எங்கள் கொள்கை. சிங்கப்பூர்கள் மட்டும் என்பதில்லை. அளவான சமநிலையான கொள்கைகளையே நாங்கள் ஆதரிக்கிறோம். நமது பிறப்பு விகித பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அதன் அடிப்படை காரணத்தை கையாள வேண்டும். அதற்கு பதிலாக திடீர் சிங்கப்பூரர்களுடன் மக்கள் தொகை பற்ற குறையை நிரப்பி எளிய தீர்வு காணக்கூடாது. குடும்ப வாழ்க்கையின் தரம் குறைந்து வருவதே இப்பிரச்சனையின் அடிப்படை. திருமணத்தை பற்றியும் குழந்தைகள் பெற்று கொள்வது இல்லையா என்பது பற்றியும் முக்கிய தீர்மானங்கள் எடுக்கும் தம்பதிகள் செலவுகளை மட்டுமே கணக்கிடுவதில்லை. மகப்பேற்றில் கிடைக்கும் பொருள் மகிழ்ச்சி போரும் அளவிட முடியாது. முக்கியமான காரணங்களும் இருக்கின்றன. இள வயதினர் பொருள் செயலுடன் சுய நலமாக இருப்பதாகவும் அதில் திருமணத்தையும் மகப்பேற்றையும் ஒத்தி போட்டு வேலையில் கவனம் செலுத்துவதாகவும் சிலர் கூறினார்கள். ஆனால் இள வயதினர் முன்கூட்டியே திருமணம் செய்து கொள்ளவும் பிள்ளைகளை பெறவும் விரும்புவதாக ஆய்வுகள் காட்டுகின்றன. பல சமயங்களில் முன்கூட்டியே குடும்பத்தை தொடங்க அவர்கள் சிரமப்படுகின்றன என்பதே உண்மை. உள்ளூர் தொழிலாளர்களுக்கு வேலையிடத்தில் முக்கிய அக்கறை கூறியது அவர்களது சம்பளமோ அல்லது போனஸோ இல்லை. வேலைக்கும் வாழ்க்கைக்கும் இடையினிலே சமநிலையே என்று சமநிலையில் என்று ஏர்ன்ஸ் அண்ட் யங் அண்மையில் நடத்திய ஆய்வு காட்டுகிறது. பிள்ளைகளுடன் அதிக நேரம் செலவிடுவதற்கு வேலை பொறுப்புகளே முக்கிய சவாலாக இருப்பதாக தேசிய குடும்ப மன்ற ஆய்வில் 63 விழுக்காடு தந்தையார்கள் கூறினார்கள். சிங்கப்பூரர்கள் நீண்ட நேரம் வேலை செய்கிறார்கள். ஒவ்வொரு சிங்கப்பூரரும் ஒரு வாரத்தில் வேலை செய்யும் சராசரி நேரம் 1990 இருந்து 2010 வரை மாறாமல் 46 முதல் 47 மணி நேரமாக இருந்து வருகிறது.
அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்ட செய்தி இது. சிங்கப்பூர் தொழிலாளர்கள் வேலை நேரத்திற்கு பிறகும் அடிக்கடி தங்கியிருந்த வேலை செய்கிறார்கள். அல்லது வேலையை வீட்டுக்கு எடுத்து செல்கிறார்கள். வார இறுதியில் நாட்களிலும் கூட. எனவே சராசரி சிங்கப்பூர் ஒரு வாரத்தில் வேலை செய்யும் உண்மையான நேரம் கிட்டத்தட்ட 60 மணி நேரம் இருந்தாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. வேலைகளும் வாழ்க்கையும் இடையில் சமநிலை காண நாம் மேற்கொள்ளும் முயற்சி தென் கொரியா இணையாகாது. தென் கொரியாவில் ஒரு வார வேலை நேரம் 2000ஆம் ஆண்டில் 48 மணி நேரத்துக்கு மேல் இருந்தது. ஆனால் 10 ஆண்டுகளுக்கு வேலை நேரம் படிப்படியாக குறைந்தது. 2010ஆம் ஆண்டில் வாரத்திற்கு 42 மணி நேரமானது. தொழில் குறையுடன் சேர்ந்து கொரிய அரசாங்கம் எடுத்துக்கொண்ட முயற்சியின் பலன் இது. அமெரிக்கா, ஐரோப்பா, குறிப்பாக ஸ்காண்டினேவியாவில் பிறப்பு விகித சரிவு திடுக்கப்பட்டு விட்டதாக அண்மை ஆய்வு காட்டுகிறது. ஒருமித்த கொள்கைகளின் பலனாக ஏற்பட்ட முக்கிய காரணம் அதோடு அதிகாரப்பூர்வ வேலை நேரத்தை குறைப்பதற்கு தொழில் சங்கங்கள், தொழில் நிறுவனங்கள் ஆகியவற்றின் ஆதரவுடன் குறிப்பிட்ட சில கொள்கைகளை அமலாக்க வேண்டும். வீட்டில் வேலை செய்யும் நேரத்தை முதலாளிகள் கணக்கில் கொண்டு அதற்கு இழப்பீடாக விடுப்பு வழங்க வேண்டும். இந்த கொள்கைகளை அரசாங்கம் தற்போது வழி நடத்தும் உற்பத்தி திறன் முன்னிலையில் உள்ளடக்க வேண்டும். எங்கள் பாட்டாளி கட்சி குழுவினர்களும் குறிக்கோள் வழியிலும் எளிய தீர்வுகள் எங்கள் பாட்டாளி கட்சி குறுக்கு வழியிலும் எளிய தீர்வு வழியிலும் நம்பிக்கை இல்லை. நாடாளுமன்றத்தில் உங்கள் குரலாக ஒலிக்க கடந்த தேர்தலிலும் ஹவுகாங்கில் கடந்த 5 தேர்தலிலும் நீங்கள் எங்களுக்கு அளித்த வாய்ப்பை நாங்கள் மதிக்கிறோம். இப்போது 81 மக்கள் செயல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை எதிர்த்து பேசுவதற்கு அல்ஜுனேட்டில் எங்களது 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் 2 தொகுதியில்லா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் இருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் உங்கள் குரலாக ஒலித்திட உங்கள் உதவி எங்களுக்கு தேவை. பிங் எங் வாட்